ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 220 நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா சேமே இப்போதான் நான் ஃபர்ஸ்ட்டாக ஷுக்காக்குவை பார்க்குறேன் அப்படின்பா. நருட்டோ மாட்சூரி இங்கேருந்து ஓட சொல்லுவான். அவள் காரா சென்சேன்ட்டு கன்சர்னாக இருப்பா. காரா உன் சேஃபை பற்றி மட்டும்தான் யோசிச்சான், தயவு செஞ்சு இங்கேருந்து போயிருன்னு சொல்லி தாட்டி விட்டுருவான். ஷிகமாரு அண்ட் டெமாரி இந்த இடத்துக்கு வந்துருவாங்க. ஷிகமாரு இதுதான் அதான்னு சொல்லி டெமாரி கிட்ட கேட்கும் போது, ஆமா ஷுக்காக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்பா. இந்த இடத்துக்கு எல்லாருமே வந்துருவாங்க. காங்குரோலாம் ரொம்ப பயப்படுவான். சகுரா அண்ட் ஹினாட்டா ரெண்டு பேருமே நருட்டோ கிட்ட போவாங்க. மாதிரி மாட்சூரி நீ ஓகேவான்னு கேட்கும் போது, ஆனா காரா சென்சே அப்படின்பா. இந்த பாயிண்ட்ல நருட்டோ நீங்க இந்த பொண்ணை பாத்துக்கங்கன்னு எந்திரிச்சு போவான். இவ்வளவு பேட் கண்டிஷன்ல எங்கடா போறேன்னு சக்குரா கத்துவா. ஃபைட்டுக்கு போகாத அப்படின்பா. என்னால முடியாது அப்படின்றான் நருட்டோ. உனக்கு ஃபர்ஸ்ட் எய்டுனாவது நான் பண்றேன் அப்படின்பா. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா டிபார்ச்சர் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. டெமாரி அடுத்து ரொம்பவுமே மோசமான சம்பவம் தான் நடக்க போகுதுன்பா. எனக்கும் தெரியும் அப்படின்ட்டு ஷிகமாரு சக்குரா கிட்ட நம்ம கிட்ட அதிக நேரம் இல்ல அப்படின்பா. நருட்டோக்கு ட்ரீட் பண்ணுவா. நெஜி அவனோட பியாக்குகானை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆவான். லீ என்னடான்னு கேட்கும் போது, காரா அவனுக்குள்ள பீஸ்ட் இருக்கு, அவனோட சக்கராவை விட அவனுக்கு ஆப்போசிட் சைடுல நிக்கிறான் பாரு, அவனோட சக்கரா ஜாஸ்தியா இருக்கு அப்படின்பா. மாட்சூரி இந்த பாயிண்ட்ல அவன் தன்னைத்தானே சேமேன்னு சொல்லிக்கிட்டான். வில்லேஜ் ஆஃப் ஆர்டிசன்ஸோட ஃபவுண்டரான் அவன் திரும்ப ரீபான் ஆயிருக்கானா, அதுவும் அல்டிமேட் நிஞ்சா டூலா அப்படின்பா. அவன் காராவோட சக்கராவை திருடிட்டான் அப்படின்பா நருட்டோ. லீ இருந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி சண்டை போட்டோம்ல ஆர்மர் வியர் பண்ண ஒருத்தரன் அவனோட்டவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். நம்ம எனிமினால சக்கராவை உரிய முடியும்னா நம்ம கேர்லெஸ்ஸா செயல்படக்கூடாது அப்படின்பா ஷீனோ. இருந்தாலுமே இப்ப என்ன பண்றது அப்படின்பா ஷிகமாரு. ஷுக்காக்கு கூடயே டைரக்டா ஃபைட் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல, இது செம ஃபன்னா இருக்க போது, ஃபைட்டுக்கு அப்புறம் தான் தெரிய போகுது வில்லேஜ் ஆஃப் ஆர்டிசன்ஸோட அல்டிமேட் நிஞ்சா டூலுக்கு ஷுக்காக்கு கூட ஒரு மேட்சே கிடையாதுன்னு அப்படின்பா சேமே. காராவை காட்டுவாங்க. இந்த பாயிண்ட்ல அவன் திங்க் பண்ற விஷயமே என்னவா இருக்கும்னா, நருட்டோ கூட ஃபைட் பண்ணி டிஃபீட் ஆயிருப்பான் இல்லையா, ஏன் இவன் என்ன விட ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்பா காரா. அந்த டைம்ல எதுக்காக இதை பண்ற அப்படின்னு கேட்கும் போது, ஏன்னா எனக்கு அவங்க இம்பார்ட்டன்டான பர்சன், என்னோட தனிமையில இருந்து என்ன காப்பாத்தினவங்க, நான் யாருன்னு என்ன புரிஞ்சுக்கிட்டவங்க, அப்படிப்பட்ட முக்கியமான பர்சன்ஸ் மேல நீ கைய வச்சினா உன்னை கொல்றதுக்கு கூட நான் தயங்க மாட்டேன் அப்படின்பா நருட்டோ. இந்த பாயிண்ட்ல காரா வந்து யாஷமாரு வந்து லவ் பத்தி டிஸ்கிரைப் பண்ணிருப்பான் அவனோட பாஸ்ட் டைம்ஸ்ல சின்ன பையனா இருக்கப்ப. சோ அந்த விஷயத்த திங்க் பண்ணி பாப்பான், அன்பு இல்லையா அப்படின்ட்டு, அதனால தான் அவன் ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னு திங்க் பண்ணுவான் காரா. இந்த விஷயத்த திங்க் பண்ணோன்னே பாத்தீங்கன்னா காரா அவனோட கண்ட்ரோலுக்கு வரக்காக அந்த ஷுக்காக்குவோட சக்கராவை மொத்தமாவே சப்ரஸ் பண்ணுவான். இவன் இப்படி நார்மலா மாறுறத பார்த்து எல்லாருமே ஷாக் ஆவாங்க. ஷிகமாரு ஏன் இவன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்பா. டெமாரி காரா நார்மல் ஆயிட்டான், ஷுக்காக்கு வெளியே வராம அவனே சப்ரஸ் பண்ணிட்டான் அப்படின்பா. காங்குரோ காரா அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாத மான்ஸ்டரை வச்சு ஜெயிக்க வேண்டாம், தான் சொந்த பவர்ல ஜெயிக்கலாம் அப்படின்னு திங்க் பண்ணிருப்பான் அப்படின்பா. காரா நார்மல் செல்ஃப்க்கு வந்ததை பார்த்த சேமே, உன்னால அந்த சக்கராவை மெயின்டைன் பண்ண முடியாதா அப்படின்ட்டு கேட்பான். நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸை எனக்கு இம்பார்ட்டன்டான பர்சன்ஸை காப்பாத்தணும்னா என்னோட ஓன் ஸ்ட்ரென்த்தை வச்சு நான் காப்பாத்திக்குவேன் அப்படின்பா. அட முட்டா பயலே, ஷினோபியா இருக்கிறதுக்கு முதல் தகுதியே அவனுக்கு எமோஷன்ஸ் இருக்க கூடாது. அவனுக்கு கிரேட் பவர்ஸ் கிடைக்குதுன்னா அவனோட எமோஷன்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுறணும். இந்த உலகத்துல பவர் தான் எல்லாமே, உன் கதை இதோட முடிய போகுது அப்படின்ட்டு டாக் ஸ்வார்ட யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான். காராக்கு பயங்கரமா அடி விழும். உன்னால இவ்வளவுதான் முடியுமா சாண்ட் வில்லேஜ் மான்ஸ்டர் அப்படின்பா. இந்த இடத்துல காரா சிரிக்காத பார்த்தோன்னே, உங்ககிட்ட இருக்கிறதே துளியூண்டு சக்கரா, அதை வச்சுட்டு இந்த லுக்கெல்லாம் விடலாமா அப்படின்பா சேமே. என்ன ஒரு கேஜுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருந்தீங்களே, அங்க நான் சும்மா உட்காந்துட்டு இருந்தேன்னு நினைச்சியா அப்படின்பா காரா. அதுக்கு என்னடா அர்த்தம் அப்படின்னு சேமே கேட்கும் போது, காரா சாண்ட் சுனாமி ஜுட்சு யூஸ் பண்ணுவான். உனக்கு தேவைப்படுற சாண்டெல்லாம் இங்க கிடைக்காதுடான்ட்டு சேமே நக்கல் பண்ணுவான். நான் காரா ஆஃப் த டெசர்ட், பாறைகளை உடைச்சும் கூட எனக்கு தேவையான மணல் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்பா. ஏகப்பட்ட பாறை விழுகும். அந்த சாண்ட் சுனாமி நடக்கும் போதெல்லாம் அந்த சீனே வெறித்தனமா இருக்கும். எல்லாருமே டாப் ஆஃப் த கிளிஃப்ல போய் நிப்பாங்க. நருட்டோல அந்த விஷயத்தை வியந்து பார்த்துட்டு இருப்பான். சேமே குஜாக்கு ஹரிகேன் ஃபார்மேஷன்ங்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணி வெளியே வந்துருவான். ஓ உங்ககிட்ட இன்னுமே இவ்வளவு சக்கரா இருக்கா, அப்ப அதை மொத்தமா உறிஞ்சிட்டா போச்சு அப்படின்ட்டு உரிய ஆரம்பிச்சிருவான். இதை நெஜி பியாக்குகானை யூஸ் பண்ணி பார்த்துருவான். இத பத்தி சொல்லும் போது மாட்சூரி காரா சென்சேன் கத்துவா. நருட்டோ பயங்கர காண்டாவான். ஷிகமாரு அவனை ஸ்டாப் பண்ணுவான். ஏன்னு கேட்பான் நருட்டோ. எங்க காரா ரொம்ப ஸ்ட்ராங், நீ இப்ப போனேன்னா அவனுக்கு தொல்லை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அப்படின்பா. நருட்டோ கம்மனு நின்றுவான். சேமே சிரிச்சுக்கிட்டே அந்த சக்கராவெல்லாம் உரிவான். இந்த பாயிண்ட்ல காரா எக்ஸ்ட்ரீம் டெம்பர்டு அல்டிமேட் அட்டாக் ஷுக்காக்கு ஸ்பைக் அப்படின்பா. இந்த பாயிண்ட்ல அவனோட கையில பயங்கர ஷார்ப்பான வெப்பன் வந்த மாதிரி சாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கும். காரா த்ரோ பண்ணுவான். அந்த ஆர்மரை உடைச்சிட்டு போய் சொருகும். எப்படி இதை பண்ண அப்படின்பா
சேமே மனுஷனா இல்லாம திரும்ப நிஞ்சா டூல பிறந்தவனுக்குலாம் மனுஷனை பத்தி தெரியாதுடா அப்படின்றவான் காரா. எனக்கு சுத்தமா புரியல அப்படின்ட்டு கத்துவான் சேமே. இந்த இடத்துல அவனோட வெப்பன்ஸ் எல்லாமே டிசப்பியர் ஆயிரும், மண்ணுக்குள்ள போவான். காரா அவனோட ஜெயண்ட் சாண்ட் பரியல்ங்கிற ஜுட்ஸோ யூஸ் பண்ணி அவன் கதையை முடிச்சிருவான். காரா ஜெயிச்சிட்டான்னு எல்லாருமே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. காரா பக்கத்தால எல்லாரும் போறதுக்கு முன்னாடியே ஃபெயிண்ட் ஆயிருவான். சக்குரா பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, அவனோட சக்கராவை மொத்தமா யூஸ் பண்ணான் இல்லையா, அதனால தான் எக்ஸாஸ்ட் ஆயிட்டான் அப்படின்பா. டெமாரி காராவே ஷுகாக்குவோட ஸ்பிரிட் வெளியே வராம சப்ரஸ் பண்ணிருக்கான் அப்படின்பா. ஆமா அப்படின்பா காங்குரோ. இந்த பாயிண்ட்ல காங்குரோ கிட்ட காரா இதுக்கு முன்னாடி பேசின விஷயத்தை ஃபிளாஷ் பண்ணி காட்டுவாங்க. இந்த இடத்துல நருட்டோவை பத்தி தான் அதிகமா டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க காரா. நான் அவனை பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்குமே ஒவ்வொரு மனுஷனை பார்க்கும் போதும் இருக்க வெறுப்பு அவனை கொல்லணுங்கிற நோக்கம் மட்டும்தான் இருந்துச்சு. நருட்டோ உசுமாக்கியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைச்சது. நானும் இங்க ஒரு மனுஷன் இருக்குங்கிற என்னோட எக்ஸிஸ்டன்ஸை காட்டணும், எனக்கு நெருங்கி இருக்க பர்சன்ஸோட என்னோட வருத்தத்தை சந்தோஷத்தை எல்லா ஃபீலிங்ஸையுமே ஷேர் பண்ணணும் அப்படின்பா. இது எல்லாத்தையுமே காங்குரோ கேட்டிருப்பான். இன்னைக்கு உனக்கு உன்னோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்றதுக்கு சில பர்சன்ஸ் இருக்காங்க அப்படின்பா. இதை கேட்டோன்னே நருட்டோ என்னன்னு கேட்பான். ஒண்ணும் இல்லைன்ட்டு சமாளிப்பான் காங்குரோ. நருட்டோ திருன்னு முழிப்பான். ககாஷி பிரச்சனை இருக்குன்ட்டு வேக வேகமா வந்தோம்னா இவங்களே முடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்பாரு. இதை கேட்ட ஜிராயா நருட்டோவுமே ஓரளவுக்கு வளர்ந்துட்டான் போல இருக்கு, முதல்ல நக்கிள் ஹெட்டா இருந்தான், இப்ப கொஞ்சம் நஞ்சம் வளர்ந்துருக்கான் அப்படின்பாரு. நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பீங்களோ அப்படின்பாரு ககாஷி. அதான் உனக்கே தெரியுமே அப்படின்பாரு. இதுக்கப்புறமா லீஃப் வில்லேஜ் ஹாஸ்பிட்டல்ல காட்டுவாங்க. நருட்டோ கண்ணை முழிச்சு பார்க்கும்போது ஜிராயா இருப்பாரு. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நருட்டோ அப்படின்பாரு. நருட்டோ அதை கேட்டோன்னே செம காண்டாவான். யோ ட்ரைனிங்க்கு ஹெல்ப் பண்றேன், அதுக்கு ஹெல்ப் பண்றேன், இதுக்கு ஹெல்ப் பண்றேன், என்ன உன்னோட ப்ராடிஜி ஆக்குறேன் அப்படி இப்படின்னு உருட்டி போட்டு எங்கேயா போனேன் அப்படின்ட்டு பயங்கர கடுப்போட கேட்பான். நான் கொஞ்சம் என் ரிசர்ச்ல பிஸியா இருந்தேன் அப்படின்பாரு. விமன்ஸ் குளிக்க அதை எட்டி பார்த்துட்டு புக் எழுதலாம் ரிசர்ச் ஆமா அப்படின்பான். ஜிராயா கடுப்பாவாரு. இந்த பாயிண்ட்ல ஜிராயா எதை ரிசர்ச் பண்ணதா சொன்னாருங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. கிட்டத்தட்ட அகாட்சுகியை பத்தி தான் இன்ஃபர்மேஷன்ஸ்ல கேதர் பண்ணிருப்பாரு. இதை கேட்ட நருட்டோ ஷாக் ஆவான். சொல்ல போனா கிட்டத்தட்ட வெறும் 2 வருஷம் தான் இருக்கு அவங்களோட ஹை கியருக்கு போக, அவ்வளவுதான் எனக்கும் டைம் இருக்கு உனக்கு ட்ரைனிங் கொடுக்க அப்படின்பாரு. என்ன சீரியஸான ட்ரைனிங்க்கு தயாரா அப்படின்பாரு. அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்பா நருட்டோ. நருட்டோவோட பக்கத்து பெட்ல தான் காரா இருப்பான். சாண்ட் வில்லேஜ் பீப்புள் கிளம்பி போகும்போது டெமாரி நாங்க உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்க நீங்க செஞ்சதை திருப்பி செஞ்சிருக்கோம் அவ்வளவுதான், நெக்ஸ்ட் டைம் இதை கொஞ்சம் ப்ராப்பரா பண்றோம் அப்படின்பா. நல்ல வேலை இந்த தடவை நீ அழுகலையேன்னு சொல்லுவா டெமாரி. செம கடுப்பாவன் ஷிகமாரு. காரா நருட்டோவை பத்தி கேட்பான். ஜிராயா கூட சேர்ந்து ட்ரைனிங் எடுக்க போயிருக்கான் அப்படின்பா ஷிகமாரு. ஒன் ஆஃப் த ஜீனியஸ் சனினா அப்படின்ட்டு ஷாக் ஆவாங்க. ஆமா போயிட்டு சீக்கிரமே பயங்கர ஸ்ட்ராங்கா வரப்போறான் அப்படின்பா ஷிகமாரு. ஃபேர்வெல் சொல்லிட்டு கிளம்புவாங்க. மாட்சுரி மட்டும் ஷிகமாரு கிட்ட வந்துட்டு நருட்டோ கிட்ட இதை மட்டும் சொல்லிடுறீங்களா அப்படின்ட்டு தேங்க்ஸ் பண்ண சொல்லுவா. காரா சென்சே எனக்கு எதை சொல்லி கொடுக்க வந்தாரோ அதை நான் நருட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஃபிகர் அவுட் பண்ணேன் அப்படின்ட்டு நருட்டோ கிட்ட அதை சொல்லிருங்கன்ட்டு ஓடிடுவா. இன்னொரு நருட்டோ ஃபேனா அப்படின்பா ஷிகமாரு. நருட்டோ அவனோட ரூமை ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு அவனோட டீம் போட்டோவை பார்த்துட்டு கிளம்பி போவான். ஒகாகே ஆபீஸ்ல சுனாடே இருந்துட்டு வில்லேஜ் ஆஃப் ஆர்டிசன்ஸ் மிஷனோட ரிப்போர்ட்டை நான் பார்த்தேன், அதுக்கு பர்ஃபெக்ட் 100 கொடுக்க முடியலனாலும் ஒரு நல்ல கிரேட் தான் அப்படின்பாங்க. இருந்தாலுமே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறதுல கொஞ்சம் லேக் இருக்கு அப்படின்பா ஷிகமாரு. ஆமாமா அதுக்காகவே உனக்கு நிறைய மிஷன்ஸ் நான் கொடுக்க போறேன், உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா க்ரோ ஆகறதுக்கு அப்படின்பாங்க. ஷிகமாரு ஐயோ என்ன இத்தனை வேலையா அப்படின்பா. சக்குரா சைட் காட்டுவாங்க. அவ பாத்தீங்கன்னா மெடிக்கல் நிஞ்சுட்சுவை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பா. பெரிய மீனையே ரிவைவ் பண்ற அளவுக்கு வந்துருவா. இந்த இடத்துக்கு ஈனோ வந்திருப்பா. போன மிஷன்லயே பாத்தீங்கன்னா அவனால எதுவுமே பெருசா பண்ண முடியல, எல்லாருமே சக்குராவை டிபெண்ட் ஆகி இருந்தாங்க மாதிரி தான் சொல்லுவா. அதனால நான் என்னவாகணும்னு முடிவு பண்ணிட்டேன், நான் மெடிக்கல் நிஞ்சா ஆகணும், அதை பத்தி லேடி சுனாடே கிட்ட பேசுறேன்னு சொல்லுவா. ஓகேன்றவா. இந்த பாயிண்ட்ல டீஸ் பண்ற மாதிரி அப்படின்னா நீ தான் இனிமேல் என்னோட லிட்டில் சிஸ்டர் ப்ராடிகி அப்படின்பா. ஆஃப்டர் ஆல் நான் தான் மெடிக்கல் நிஞ்சா சுப்பீரியர்மா அப்படின்பா. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் டீஸ் பண்ணிட்டு பயங்கரமா அடிச்சுக்குவாங்க. லீயும் டென்டனும் ஃபைட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல அவளுக்கு வர காண்டே என்னவா இருக்கும்னா எல்லாருமே போயிட்டீங்கடா என்ன மட்டும் விட்டுட்டு போயிட்டீங்களேன்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்போட ஃபைட் பண்ணிட்டு இருப்பா. இத தூரத்துல இருந்து பார்த்த ஷீனோ சோஜி அண்ட் கீபா 3 பேருமே டீம்ல அவளை மட்டும் விட்டுட்டு போனா அவளுக்கு கோவம் வரத்தானே செய்யும் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கும் போது கீபா வந்துட்டு நருட்டோ ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக இங்க இருந்து கிளம்புறான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். சோஜி ஜிராயா தான் அவனோட மென்டாரா அப்படின்பா. மென்டார்னா டீச்சர்னு அர்த்தம். அவன் திரும்ப ஸ்ட்ராங் ஆயிருவான் அப்படின்பா கீபா டென்ஷனோட. ஷீனோ கொஞ்ச நாளுக்கு வில்லேஜே அமைதியா இருக்க போகுது அப்படின்பா. என்ன சொன்னாலும் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு அப்படின்பா சோஜி. நமக்கு வருத்தப்படுறதுக்கான நேரம் இது கிடையாது. நருட்டோ ஸ்ட்ராங் ஆக போறானா, நான் என்னோட ட்ரைனிங்க 100 மடங்குக்கு மேல ஆக்க போறேன், அவன் திரும்ப வரும்போது அவங்க கூட ஃபைட் பண்றதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்பா. உன் கார்டை டவுன் பண்ணியா அப்படின்ட்டு டென்டன் கிக் பண்ணிடுவா. நம்மளும் நமக்கு நாமே ஹெல்ப் பண்ணிட்டு இம்ப்ரூவ் ஆகணும், நம்ம எல்லாருமே சேர்ந்து கத்துக்கணும், அததான் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லுவாங்க அப்படின்பா ஷீனோ. கீபா வந்துட்டு கேட்டையாக்கமாரு நம்மளும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்பா. சோஜி பாத்தீங்கன்னா செம பூஸ்டப் ஆயிருப்பான். லீ பாத்தீங்கன்னா தடுமாறிட்டே நிப்பான். டே லீ நீ பரவாயில்லையா அப்படின்பா டென்டன். ஃபைன் தான் அப்படின்பா லீ. நெஜி அண்ட் ஹினாட்டா ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பாங்க. நெஜி ஒரு கட்டத்துக்கு மேல ஸ்டாப் ஆயிட்டு இன்னைக்கு இது போதும் அப்படின்பா. நம்ம
நம்ம இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே அப்படின்பா ஹினாட்டா. அவன் நம்ம வில்லேஜை விட்டு கிளம்ப போறான், இப்பதான் அவனை கடைசியா பார்க்க முடியும், இதுக்கப்புறம் அவனை பார்க்க முடியாது, பார்க்கறதுக்கு நம்ம நாள் எடுக்கும் அப்படின்பா நெஜி. நருட்டோவும் இருக்காவும் இச்சிராக்கு ராமன் ஷாப்ல சாப்பிட்டு இருப்பாங்க. ஒரு லாங் ஜேர்னி கிளம்ப போற, அங்க போய் ட்ரைனிங்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு, எந்த ஒரு தேவையில்லாத வேலையும் பார்க்காத அப்படின்பாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு ராமன் சாப்பிடும் போது ஜிராயா நம்ம கிளம்ப வேண்டிய நேரண்டாது அப்படின்பாரு. சரின்ட்டு நருட்டோ ஃபுல்லா அதை குடிச்சு முடிச்சுட்டு ராமன் வாங்கி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் இருக்கா சென்சே, நான் ஹொக்காகே ஆயிட்டேனா உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்பா. அட சாமி அப்படின்பாரு இருக்கா. நருட்டோ பாய் சொல்லிட்டே போவான். இருக்கா குட் லக் சொல்லுவாரு நருட்டோக்கு மனசுக்குள்ள. நருட்டோ ஃபோர்த் ஹொக்காகேவோட ஸ்டோன் ஃபேஸ பார்த்துட்டு ஜஸ்ட் என்ன வாட்ச் பண்ணுங்க அப்படின்பா. ஜிராயா நீ வரையா இல்ல நான் பாட்டு கிளம்பி போட்டு அப்படின்னு கேட்கும் போது இருங்க இருங்க வரேன் அப்படின்ட்டு ஓடுவான். ஹினாட்டா நருட்டோ ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு உன் கூட நான் கீப் அப் பண்றதுக்கு நல்ல ஹார்ட் ஒர்க் எடுக்க போறேன் நருட்டோ அப்படின்பா. தலைவன் இந்த வில்லேஜை விட்டு போற மாதிரி காமிச்சு இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோடோட இந்த ஆர்க்கும் முடியுது. அண்ட் இந்த எபிசோட் அண்ட் இந்த ஆர்க்கோட ஷோனன் ஜம்ப் நருட்டோவும் முடியுது. ஆக்சுவலா இந்த ஒரு விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணது எனக்கு ஒரு கனவு மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இப்பதான் ஸ்டார்ட் பண்ணுமா எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு, அதுக்குள்ள முடிஞ்சிச்சா அப்படின்னு தான் எனக்கு தோணுது. எனக்கு நீங்க கொடுத்த சப்போர்ட் அண்ட் லவ் அண்ட் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். லவ் யூ ஆல். அடுத்து என்ன பண்ண போறாங்க ஹீரோ? இது முடிவுலடா.